வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அவனின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார் நீ யார் பிரிவேது? அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். அண்டம் அதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்வின் மிக முக்கியமான 5 துறைகளில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும். ஹோலிஸ்டிக் growth நமக்கு தேவை. உடல் நலம், மனநலம், பொருள் வளம், அதான் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் growth. நட்பு நலம் அண்ட் குணநலம். இந்த நட்பு நலமும் குணநலமும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அதுதான் ரிலேஷன்ஷிப்ல உறவுகள் மேம்பட நமக்கு உபயோகமாக இருக்கும். 5வதாக ஆன்மீகம் என்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 5 ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அடுத்த 108 டேஸ் 108 நாட்கள் நம்ம ஒர்க் பண்ண போறோம். டெய்லி காலையில 5:30 to 6 இதை ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இது சம்பந்தமான மற்ற விஷயங்கள், உடலுக்கு செய்ய வேண்டியது, உயிராற்றலை வளப்படுத்த வேண்டியது, மனதை வளப்படுத்தும் கலை, அதே போல பணத்தை வளப்படுத்தும் கலை, பணவளக்கலை, மனவளக்கலை, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு மனுஷன் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பர்சனல் growthம் இருக்கும், ப்ரொஃபஷனல் growthம் இருக்கும். சம்பாதிச்ச பணத்தை சரியான முறையில் முதலீடு பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸையும் எடுக்க முடியும். குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பு என்கிற காப்பீடையும் கொடுக்க முடியும். ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஒரு நல்ல ஃபினான்ஷியல் பிளானரோட தொடர்ந்து பயணிக்கும் போது 108 டேஸ் தொடர்ந்து பயணிக்கும் போது வாழ்க்கை ரொம்ப சூப்பராக மாறும். இந்த 5 ஏரியாக்களில் வளர்ச்சி ஏற்படுவதற்காகத்தான் இந்த பயிற்சியை நாம் மேற்கொள்கிறோம். இந்த பயிற்சி சம்பந்தப்பட்ட லிங்க்கு, அதே போல போஸ்டர்ஸ், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இது பயன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ, யாரெல்லாம் இதை சொன்னால் டெய்லி காலையில் ஏஞ்சி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே அனுப்புங்க. குரூப்ஸில் ஃபார்வர்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஸோ உடல் நலம், மனநலம் ரெண்டுமே முக்கியம்னு சொல்லியிருக்கோம். உடல் நலத்திற்கு என்ன மெயினாக நம்ம பண்ணணும்னா டெய்லி காலையில் எழுந்த பிறகு ஏதாவது ஒரு வகையான உடற்பயிற்சி. 24 மணி நேரமும் நம்ம உடம்பு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக, உடலுக்காக நம்ம ஒரே ஒரு மணி நேரம், அரை மணி நேரத்தில் ப்ராக்டிஸே கிடையாது அப்படின்னா இனிஷியலாக 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் ஆரம்பிங்க. ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டெய்லி ஏதாவது யோகா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு 30 to 60 மினிட்ஸ் மினிமம் ஒரு மணி நேரம் நம்ம உடலுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா உடம்புலேருந்து வேர்வை வெளியேறுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல நன்மைகள் உடம்புக்கு ஏற்படும். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காணா மணிவிளக்கு, உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு உடம்பை பற்றியும், உடம்புல என்ன இருக்கு, உள்ளம் பெருங்கோயில், அதுல உடம்பு தான் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உடம்புல தான் நம்ம உயிராற்றல் ஓடிட்டு இருக்கு.
இந்த உடல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் இதெல்லாம் உடல்ல சீரா இயங்கிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அது இயங்கினாதான் இது எல்லா ஓட்டமும் நல்லா இருந்தாதான் உயிர் நல்லா ரொம்ப நாள் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். ஸோ வாதம், பித்தம், கபம் அப்படிம்பாங்க. அந்த மூணுமே சரியா இருக்கணும். ஸோ டெம்பரேச்சர் ஹீட் கரெக்டா இருக்கணும். உள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த மூச்சு காற்றுடைய சுழல் வேகம் அது கரெக்டா இருக்கணும். அதே போல ரத்த ஓட்டம் அது கரெக்டா இருக்கணும். ஸோ இந்த இதுல ஏதாவது ஒரு மாற்றம், தேவையில்லாத ஒரு அதிகமா போறது அல்லது குறைச்சலா வர்றது, இது எல்லாமே நடந்துச்சுன்னா டிசார்டர். அதுல இதனால சில டிசீசஸ், சில பெயின்ஸ், சில இதெல்லாம் உயிர் பிரச்சனை வரும். ஸோ இந்த மூணுமே சீரா இருக்கணும். வாதம், பித்தம், கபம் இந்த மூணுமே சீரா இருக்கணும். ஸோ சித்த மருந்துகளும் ஆயுர்வேத மருந்துகளும் நமக்கு இதுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும். இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு, அதை சமன்படுத்துறதுக்கு. ஒருவேளை திடீர்னு ஏதாவது ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலோ அல்லது கம்மி ஆயிடுச்சுனாலோ அதை சரி பண்றதுக்கு சித்த ஆயுர்வேத ப்ராக்டிசஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஸோ இந்த பயிற்சிகள் உடலுக்கு ஏன் இந்த 1 மணி நேரம் உடற்பயிற்சி நம்ம செய்யணும் அப்படின்னா, உடல் 24 மணி நேரம் நல்லா சீராக இயங்கணும்னா அந்த முதல் 1 மணி நேரம் நம்ம காலைல எழுந்துச்சு உடலுக்காக நம்ம ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், உடலுக்காக ஒரு 1 ஹவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த 23 மணி நேரம் இந்த உடல் நல்லா சிறப்பாக இயங்கும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும், நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்க முடியும். நடுவில் தேவைப்பட்டதுன்னா ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ, காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும், இல்லை 4:30க்கு எழுந்திருக்கணும், இல்லை 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னா நடுவில் தேவைப்பட்டுச்சுன்னா லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் அது மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ தட் திரும்ப மறுபடியும் எனர்ஜெட்டிக்காக மறுபடியும் ஃபுல்லாஜாக எனர்ஜெட்டிக்காக வேலை செய்யறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி, ஏதாவது ஒரு வகையான உடற்பயிற்சி. உடற்பயிற்சியின் ராஜா நடராஜா அப்படின்னு சொல்லுவாரு என்னுடைய ஆசிரியர் திரு பரமன் பச்சைமுத்து அவர்கள். ஸோ ஏதோ ஒரு பிசிக்கல் ஒர்க் ஆக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கணும். அந்த காலத்துல மக்கள் வந்து நடந்தே போவாங்க. வீட்ல இருந்து நடந்தே கிளம்பி வயல்வெளிக்கு போவாங்க. அங்க போய் வயல்ல வேலை செய்வாங்க. திரும்ப வீட்டுக்கு நடந்தே வருவாங்க. ஏதாவது கடைக்கன்னிக்கு போகணும், ஏதாவது பொருள் வாங்கினா நடந்தே போவாங்க. எல்லாத்துலயும் அந்த நடைங்கிறது அவங்களுக்கு இருந்தது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருந்தது. அவங்க செய்யற வேலையே ஒரு பிசிக்கல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியா தான் இருக்கும். நாள் முழுக்க அதை செய்யும்போது அவங்களுக்கு கண்டினியூஸா அது ஒரு பாடிக்கு ஒரு பக்காவா ஒர்க் நடந்துட்டு இருக்கறதுனால சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகி அது வேலையில அந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வண்டி இருக்குது, 2 வீலர் இருக்கு, 4 வீலர் இருக்கு, கம்ஃபர்டபுளா போறோம், கம்ஃபர்டபுளா வரோம். உடம்புல இருந்து வேர்வைங்கிறது வெளியில வெளியேறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி மாறி இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணணுமா? யூஸ் பண்ணணும். சைக்கிள் யூஸ் பண்ணணும், 2 வீலர் யூஸ் பண்ணணும், 4 வீலர் யூஸ் பண்ணணும், இன்னும் என்ன ட்ரெயின், ஃப்ளைட்டு எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதெல்லாம் செய்யும்போது, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த உடலுக்கு தேவையான அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கொண்டு வரணும். அந்த ஃபிசிக்கல் மெட்டபாலிசம் அதில் இருக்கணுங்கிறதுக்காக உடலுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அது யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங், ஸ்கிப்பிங், ரன்னிங், ஸ்விம்மிங், ஸ்ப்ரிண்டிங், காலையில் எழுந்து ஷட்டில் பேட்மிண்டன் விளையாடுறது, ஏதோ ஒன்று தொடர்ந்து அந்த பயிற்சியை செஞ்சுட்டே இருக்கணும். உடலுக்கு ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உடலுக்கு அந்த வேலையை கொடுக்கும்போது உடல் சரியாகும், உடல் நல்லா இருக்கும். உடல் நல்லா இருந்ததுன்னா உடலுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் அதெல்லாம் சீர்மைப்படுத்தலாம். அதே போல உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றலையும் வலுப்படுத்தணும். இந்த உயிராற்றலை வலுப்படுத்தி நல்ல திணிவு பெற வச்சு அதை ஸ்ட்ராங் ஆக்கி நீண்ட நாள் நம்ம உயிர் வாழணும். அப்படியே இளமையோடவும் இருக்கணும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். ஸோ ஒரு சிலரை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தோற்றத்தில் அவங்களுடைய வயசு ஆக்சுவலாக 70 இருக்கும், ஆனால் தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா 50, 55 தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னும் சிலர்லாம் இருக்காங்க, அவங்கள நீங்கள் 40 வயசுல நீங்கள் அவங்கள பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு 55, 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு உருவத்தில் இருப்பாங்க. ஆனால் வயசு வெறும் 40 தான் இருக்கும். ஃபேஸில் அந்த ஒரு சுருக்கம் இருக்கும், ஃபேஸில் வந்து ஒரு விதமான ஒரு இறுக்கம் இருக்கும், உடம்பு பெருசா இருக்கலாம், அல்லது ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஆளை பார்த்தாலே இன்னமும் ரொம்ப வயசாயிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக 40 தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அது அந்த அந்த இதை உயிராற்றலை பலப்படுத்துவது, உயிராற்றலை திணிவுபடுத்துவது, அது எப்படி நடக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நமக்கு வந்து உடல்ல பல விஷயங்களா மாறுது, கடைசியா அது எப்படி செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறுது, அது ஆணுக்கு விந்தாகும், பெண்ணுக்கு நாதமாகும். இந்த விந்துநாத சேர்க்கை தான் ஃபியூச்சர்ல குழந்தையா பிறக்குது. ஸோ இந்த விஷயங்கள் இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு, திணிவுபடுத்துவதற்கு என்ன மாதிரி பயிற்சி செஞ்சா நல்லா இருக்கும், எப்படி நம்ம வந்து நீண்ட நாள் உயிர் வாழ முடியும், ஸோ அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் வந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை, அறிவு திருக்கோயில் அல்லது தவமயத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 2.5 ஹவர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா காயகல்ப பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி சொல்லி தருவாங்க. அதை கற்றுக்கிட்டீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் கற்றுக்கலாம். ஜஸ்ட் 15 வயசு ஆனால் போதும், அதாவது வயசுக்கு வந்துட்டா போதும், பியூபர்ட்டி அட்டன் பண்ணியிருந்தா போதும், நம்ம அந்த பயிற்சி அட்டன் பண்ணலாம்.
ஆண்களுக்கு கடைசி ஃபர்ஸ்ட் தியரி சொல்லி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் சொல்லி தருவாங்க. அப்போ ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பிளான் பண்ணுவோம்னா 5 நிமிஷம் காலையில் ஒரு ப்ராக்டிஸ், 5 நிமிஷம் ஈவினிங் ஒரு ப்ராக்டிஸ், அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் அப்பார்ட் ஃப்ரம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த உயிராற்றலை வளப்படுத்தும் இந்த பயிற்சியை பண்ணிட்டோம்னாலே ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்கும். இதை பற்றி சிவபாக்கிய சித்தர்லேருந்து பெரிய பெரிய சித்தர்கள்லாம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமெற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார். மேனி சிவக்கும் அம்மை பாதம் உண்மை 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 அப்படின்னு சிவபாக்கிய சித்தர் அவருடைய பாடல்கள்ல எழுதியிருக்காரு. இந்த பாட்டுடைய அர்த்தம் தமிழ் எவ்வளவுதான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலும் பெருசா நம்மளால அதுல இருந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத ஃபுல்லா முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. இது பின்னாடி உள்ள சயின்டிபிக் ப்ராசஸ் என்ன, அந்த எந்த மாதிரி விஷயத்த செஞ்சா இந்த நடக்கும். இந்த விருத்தரும் பாலர் ஆவார். வயதானவங்க கூட பார்க்கறதுக்கு பாலர் யங்கா இருப்பாங்க, எப்படி யங்கா ஃபேஸ் தெரியும் அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அதுல இருந்து நமக்கு தெரியாது. ஸோ விருத்தரும் பாலர் ஆவார், மேனி சிவக்கும் அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மைங்கிறாங்க. ஸோ அந்த மேனி கூட சிவக்கும், அந்த அளவுக்கு வந்து யங்கா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, உயிராற்றல் தெளிவு பெற்று இருக்கும். அப்படின்னா அந்த பயிற்சி என்ன, அந்த பாடலுக்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய அந்த தத்துவார்த்தம் என்ன? ஏன்னா ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுன்னு சொல்றாரு. ஒரு வாயு உடம்புக்குள்ள இருக்கு. அந்த வாயுவை கருத்தினால் நிறுத்தி, நம்மளுடைய மைண்டுனால அதை கருத்தினால் நிறுத்தி கபாலம் ஏற்ற வல்லீரல். அப்போ கபாலம் ஏற்ற வல்லீரல். அப்போ கபாலம்னா இங்க உச்சி, இந்த உச்சந்தலை அப்படின்லாம். ஸோ கபாலம் அப்போ கபாலம் ஏற்ற வல்லீரேல், ஏற்றம் அப்படின்னு வருது. அப்பனா கீழ இருந்து ஏதோ மேல கொண்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னது அது? கீழ இருந்து எதை மேல கொண்டு வர்றது, அது எப்படி பண்றது? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல ப்ரொஃபஷனலா போய் பேராசிரியர்கள், அங்க அருள்நிதிகள் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கத்துக்கிறோம். அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது கத்துக்கிட்டு அதை நம்ம வீட்டில் செயல்படுத்தும் போது அற்புதமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டயபெட்டிஸ், சுகர் இருக்கிறவங்க, டைப் 2 டயபெட்டிஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகி தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்ய 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 அந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகி அது நார்மலுக்கு வந்து அந்த பேங்க்ரியாஸ் என்கிற அந்த உறுப்பு கரெக்டாக இன்சுலினை சுரந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த இன்சுலின் சுரந்து சாப்பிட்ற சாப்பாடை கரெக்டாக ஸ்டார்ச்சை வந்து சுகராக குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி பக்காவாக கரெக்டாக சுகர் லெவல் மெயின்டைன் ஆகுது. இது ஒரு ப்ராசஸ், தொடர்ந்து இதை செய்ய செய்ய தான் இது நடக்குது. ஸோ அப்போ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படுது, இந்த அளவுக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா அப்போ வாட் இஸ் தட் ஸ்பெஷாலிட்டி, அந்த பயிற்சியின் ஸ்பெஷாலிட்டி என்ன? இப்போ ஒரு 2.5 மணி நேரம் நம்ம அதுக்காக டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதை கற்றுக்க போகிறோம். இதுக்காக ரொம்ப பெரிய தொகையெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆயிரக்கணக்கில் இதுக்காகலாம் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் பொன்னான நேரத்தையும் குறிப்பாக கணவன் மனைவி மேரிடாக இருந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போய் அட்டன் பண்ணுங்க. 15 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் இதில் கலந்துக்கலாம். ஸோ எல்லா ஃபேமிலியாக நீங்கள் போயிட்டு 15 இயர்ஸ்க்கு மேலே பசங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களையும் சேர்த்து இந்த பயிற்சி கொடுங்க. இந்த பயிற்சி கற்றுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இந்த மார்னிங், 5 மினிட்ஸ் இந்த ஈவினிங். ஸோ உடலுக்கு உயிருக்கு ரெண்டுக்கும் தேவையான பயிற்சியை கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிறோம், இதை செயல்படுத்த போகிறோம். அதே போல மனதை வளப்படுத்தும் கலையாக மனவள கலையை கற்றுக்க போகிறோம். ஏன் நமக்கு மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும், ஏன் நம்ம வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி முக்கியமோ, ஒரு பக்கம் எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த் முக்கியமோ அதே பக்கம் இன்னொரு மாதிரி மனவள அந்த மன மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி முக்கியமோ அதே போல் மென்டல் ஹெல்த்தும் முக்கியம். அப்போ அந்த மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், கேட்குறோம். இந்த 5 சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கண் கண் மூக்கு, காது, அதுக்கப்புறம் நாக்கு, அதே போல் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய தோல், இந்த 5 சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக வெளியிலேருந்து நிறைய செய்திகள், நிறைய ஸ்டிமுலஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா? கிடையாது. நிறைய விஷயங்கள் நெகட்டிவாகவும் இருக்கு. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய இந்த செய்திகள்லேருந்து, இதுலேருந்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகள்லேருந்து நம்ம மைண்டு சில விஷயத்த ப்ராசஸ் பண்ணுது, நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டு திங்க் பண்ணுது. ஃப்யூச்சர் நமக்கு எப்படி இருக்கும், அந்த காலத்தில் பாஸ்டில் நமக்கு எப்படிலாம் நடந்தது, இப்போ கரண்ட்லி வாழ்க்கை சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, இப்படிலாம் போயிட்டு இருக்குது, நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அந்த பக்கம் அங்கே வாருங்கிறாங்க, அந்த வாருனால திடீர்னு கோல்டு விலை ஏறுது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் விலை ஏறுது, கேஸ் சிலிண்டர் எங்கேயோ 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனைனால நம்ம வீட்டு அடுப்பு எரியறதுக்கு கஷ்டமா இருக்குது, நம்ம வீட்டில் அடுப்பை எரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுக்காக எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கி
அதை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. சில பேருக்கு கேஸ் சிலிண்டர் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எங்கேயோ 2 நாடுகளுக்கு நடுவுல இருக்கிறது இங்கே பிரச்சனையை உருவாக்குது ஒவ்வொரு வீட்லயும். ஸோ அப்போ அ நம்ம வந்து ஒரு குளோபல் எக்கானமில இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நடக்குது. வெளியிலேருந்து நிறைய செய்திகள் வருது. எல்லாத்தையும் நம்ம மைண்ட் போட்டு ப்ராசஸ் பண்ணுது, அசிமுலேட் பண்ணுது. ஸோ நம்ம மைண்டு நிறைய பொல்யூட் ஆயிட்டே இருக்கு. இந்த காற்று, நிலம், நீர் இதெல்லாம் எப்படி பொல்யூட் ஆகுதோ, அதே போல இந்த மைண்டும் பொல்யூட் ஆகுது. அண்ட் மைண்டுங்கிறது என்ன? இப்ப இந்த இடத்துல இருக்கிறது பிரெயின். பிரெயினுங்கிறது ஒரு பிசிக்கல் ஆர்கன், அது ஒரு வேலையை செய்யுது. இந்த இடத்துல இருக்கிறது ஹார்ட், இதயம், அது ஒரு பம்பிங் மெஷின் மாதிரி. அது பம்பிங் மெஷின் தான். பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆரிக்கல்ஸ், வென்ட்ரிகல்ஸ், லெஃப்ட், ரைட்டு எல்லாமே இருக்குது. 4 சேம்பர் இருக்குது. இந்த சேம்பர் வழியா அரோட்டா, பெரிய பெரிய வால்வ்ஸ்லாம் இருக்குது. பிளட் வெசல்ஸ் இருக்குது. உடம்பு பூரா பிளட்டை பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி அமுச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி தாயின் கருவில் இருக்கிறதுலேருந்து நம்ம வந்து வளர்ந்து குழந்தையா பிறந்து வளர்ந்து இவ்வளோ வயசாகி இன்னும் நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம கடைசி உயிர் பிரியிற கடைசி நொடி வரைக்கும் இந்த ஹார்ட் பம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த ஹார்ட்டுங்கிறது ஒரு பம்பிங் ஆர்கன். இது ஒரு ஆர்கன், இது ஒரு ஆர்கன். அப்போ நடுவில் இந்த பிரெயின் இருக்கு, மூளை இருக்கு, இங்கே வந்து ஹார்ட், இதயம் இருக்கு. இப்போ இந்த மனசுங்கிறாங்களே, அப்போ அந்த மனம்னா என்ன? அந்த மனதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிறாங்க. மனம் கண்டபடி அலைபாயுதுங்கிறாங்க. இந்த மனதை எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மனம் எப்படி இயங்குறது? மனம் ஏன் இப்படியெல்லாம் செயல்படுத்துது? நம்ம மனசுல ஏன் இவ்வளோ தாட்ஸ் வருது? எண்ணங்களை எப்படி ஆராய்வது? மனசுல தோன்றக்கூடிய அந்த எண்ணங்களை எப்படி ஆராயுது? இந்த மனசை எப்படி பலப்படுத்தும் கலையை நம்ம எப்படி கத்துக்கிறது? இந்த மனவள கலையில என்ன விஷயங்கள்லாம் இருக்கு? இந்த மனசுல ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று போட்டு நெகட்டிவ் விஷயங்கள் வராமல் எப்படி நம்ம தடுக்கிறது? அப்படியே தாண்டி நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்கனவே வந்து நிறைய மனசுல போட்டு எல்லாத்தையும் கவலைப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு வீட்டில் வந்து எல்லாரோடையும் கஷ்டப்பட்டு கோவப்பட்டு ஒரு சினத்தோட கோவத்தோட வீட்லயும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி எல்லா இடத்துலயும் கோவப்பட்டு லைஃபே ஒரு மாதிரி மெஸ்ஸியா ஆக்கி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சரிப்படுத்துறது? எண்ணங்களை ஆராய்வது எப்படி? ஆசைகளை சீரமைப்பது எப்படி? கவலையை ஒழிப்பது எப்படி? சினம் தவிர்ப்பது எப்படி? அதாவது கோபத்தை எப்படி குறைக்கிறது? அண்ட் தேவைப்படுற இடத்துல அறச்சீற்றம் அது எப்பவுமே தேவைதான். அல்லது பொய்க்கோபம் சில இடங்கள்ல தேவைப்படும். அந்த சினத்தை தவிர்ப்பது எப்படி? கவலையை ஒழிப்பது எப்படி? நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்வது எப்படி? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த மனதை வளப்படுத்தும் கலையில இந்த மனசை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் நம்ம செய்யும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த மென்டல் ஹெல்த்துங்கிறது சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். நம்மளால ஒரு எவ்வளோ தாங்கினாலும் சரி, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா இவன் அப்படின்னு சொல்ற மாதிரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வெளியில இருந்து எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் சரி, சீண்டி பார்க்கிற சில்லறை புத்திக்காரர்கள் எத்தனை பேர் வந்து எத்தனை விதமா நம்மளை சீண்டினாலும் சரி, நாம கண்ட்ரோல்டா இருப்போம். நாம ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஒரு எம்பத்தியோட அடுத்தவர்களுடைய மனநிலையிலிருந்து அடுத்தவர்களுடைய ஆக்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க, அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க, அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பிஓவி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து எம்பத்தட்டிக்கலா அதை உணர்ந்து கொண்டு அவங்கள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்றாம அவங்கள்ட்ட நம்ம ரியாக்ட் பண்ணாம சுச்சுவேஷன் படி நம்ம ரெஸ்பாண்ட் எப்படி பண்றது? நம்மளுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு காலத்துல பிசிக்கல் ஹெல்த்தோட சேர்த்து ஐக்யூன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் கோஷன் நம்மளுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணாங்க. அதுக்கு ஐக்யூ மீட்டர்னு வச்சிருந்தாங்க, ஐக்யூ குவிஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கு நிறைய ஐக்யூ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் இவருடைய ஐக்யூ ஸ்கோர் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. பல 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 விஞ்ஞானிகள்லாம் ஐக்யூ அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ நல்ல விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இன்டெலிஜென்ஸை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிறுவனங்கள்ல இன்டர்வியூலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்னு இல்லை சில வருடங்களா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாவே பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இக்யூ அப்படின்னு ஒரு புது இதுவே வந்துடுச்சு, எமோஷனல் கோஷன்ட். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இவருக்கு எப்படி இருக்கு? ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒரு டீம்ல இயங்கிட்டு இருக்கிற இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரா, எப்படி அந்த சூழ்நிலையில அவர் நடந்துக்கிறாரு, ஒரு டீமோட சேர்ந்து எப்படி ஜெல்லாகி அவர் வளர்றாரு, அவரும் வேலை செய்யறாரு, டீமையும் வேலை வாங்குறாரு, டீமோட சேர்ந்து இணைஞ்சு எப்படி அவர் வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பத்தி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்வியூல அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இவரை வந்து டீம்ல சேர்த்துக்கிட்டா இவருக்கு அறிவு இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல திறமைகள் இருக்கு, எல்லா ஸ்கில்ஸ்லாம் இருக்கு, ஓகே. பட் இவரோட இக்யூ லெவல் எப்படி இருக்கு? இவரால ஒரு டீம் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி இவரால வேலை செய்ய முடியுமா? ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி
ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணி இவரால் நல்லா வேலை செய்ய முடியுமான்ட்டு இவருடைய டீம் கெப்பாசிட்டியோட டீமோட எப்படி ஜெல் ஆகி ஒரு வேலை பார்ப்பாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எமோஷனல் கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எமோஷன்ஸை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். இப்போ நமக்கு எமோஷன்ஸ்னால் என்னென்னலாம் வருது? மெயினாக கவலை வருது, கோபம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கவலையை எப்படி ஒழிக்கிறது, ஏன் கவலைப்படக்கூடாது, கவலை உருவாவதன் காரணம் என்ன, அது மைண்டில் எண்ணங்கள் உருவாவதன் காரணம் என்ன. ஸோ எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இந்த ஆசைகளை ஏன் சீரமைக்கணும்? நிறைய நம்ம உயிர் வாழ நம்ம மூச்சு விடுறோம். இது மாதிரி மூச்சு நல்லா ஆழ்ந்த மூச்சு டீப்பாக ப்ரீத் பண்ணி உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுறோம். ஸோ நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான மிக அடிப்படையான விஷயம் மூச்சு காற்று தான். அந்த மூச்சு தினம் விட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏன் மூச்சு விடுறோம்? உயிர் வாழணுங்கிற ஆசை நமக்கு இருக்குது. அதனால தான் மூச்சை விட்டுக்கிட்டே இருக்கோம். மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை வெளியில் விடுறோம், மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியில் விடுறோம். நம்ம உயிர் வாழணுங்கிற ஆசை போயிடுச்சு அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் சூசைட் பண்ணிக்கிற அந்த தாட்ஸ் வந்துடுது மக்களுக்கு. ஸோ ஒரு ஜஸ்ட் மூச்சு உள்ளே போகிற மூச்சை தடுத்தாலே போதும், நம்ம அந்த இது நடந்துடும். ஸோ அப்போ உயிர் வாழ்வதுன்னு அடிப்படை ஆசை இங்க இருக்கிறதுனால தான் நம்ம மூச்சே விடுறோம். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், நம்ம பணம் சம்பாதிக்கிறது, நம்ம தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரை நம்ம அனைவருக்கும் சில்லறை தேவை, பொருளாதார வளம் தேவை. ஸோ இந்த பயிற்சியெல்லாம் நம்ம இதெல்லாம் செஞ்சு ஆகணும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ இவ்வளோ தேவைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டு இந்த பொருளை வாங்குறோம், அந்த பொருளை வாங்குறோம், இந்த வீடை வாங்குறோம், நகை வாங்குறோம், கோல்டு வாங்குறோம், வீடு வாங்குறோம், கார் வாங்குறோம். எல்லாமே ஆசைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். ஸோ ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஆசையை எப்படி சீரமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த போகிறோம். இது எல்லாமே மனதை வளப்படுத்தக்கூடியதில் வந்துடும். அதே போல் பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை சம்பாதிக்கும் பணத்தை எப்படி நம்ம முதலீடு பண்ணுறது, எப்படி அதை காப்பீடுக்கு யூஸ் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம வந்து சிறு சேமிப்பு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீண்ட கால முதலீடுகள் ஏன் பண்ணணும், நீண்ட கால முதலீடுகளுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நாட்டில் நம்ம வெளிநாட்டிலையும் சரி நம்ம நாட்டிலையும் சரி எந்தெந்த மாதிரி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. பாண்ட்ஸ் இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இருக்குது, எஸ்டிபி இருக்குது, எஸ்டபிள்யூபி இருக்குது, என்னென்னமோ ஸ்கீம்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குங்கிறாங்க. அதே போல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் மூணாக பிரிச்சிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸில் என்டோமெண்ட், டேர்ம் இன்சூரன்ஸு, மணி பேக் நிறைய இருக்குது, யூலிப் இருக்குது. அதே போல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட செலவுகள் ஆகுது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டு வெளில வந்தாலே குணமாகி வெளில வரதுக்குள்ள அவ்வளோ செலவுகள் ஆகுது, லட்சக்கணக்கில் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் நம்மளால் வந்து பணத்தை நம்ம சேமித்து வச்சுருக்கோமா, அதுக்காக எப்படி ரெடியாக இருக்குதா, ஸோ தட் இன்கேஸ் எதாவது ஆச்சுன்னா டக்குன்னு அதை எப்படியே பிரேக் பண்ணி அதை எடுத்து பணத்தை கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கா. அதர்வைஸ் ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது. இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்கும் போதே, ஹெல்த் நல்லா இருக்கும் போதே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அந்த கம்பெனிக்கு ஒரு சின்ன ப்ரீமியத்தை கொடுத்து நம்ம ரிஸ்க்கை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி கார்டு, அந்த கார்டை காட்டிட்டு, மெடிக்ளைம் கார்டை காட்டிட்டு நம்ம வந்து அந்த சம் இன்சூர்டு வரைக்கும் நம்மளால் வந்து பில்லு பணம் கட்டாமலே நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும், ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏன் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் பண்ணணும், ஏன் லாங் டேர்முக்கு முதலீடு பண்ணணும், பணம் சம்பந்தப்பட்ட மென்டல் பிளாக்ஸ் நமக்குள்ள என்னென்னலாம் இருக்குது, அந்த மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஏன் நமக்கு மென்டல் பிளாக்ஸ் உருவாச்சு, பணம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் நம்மளால பணத்தை ஏன் கரெக்டாக சேமிக்க முடியல, கரெக்டாக முதலீடு பண்ண முடியல, ஏன் பணத்தை பெருக்க முடியவில்லை. ஸோ இந்த வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை எப்படி சரியாக பண்ணுறது, நாமளும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளும் நல்லா இருக்கணும், இந்த சமூகத்திற்கும் நம்மால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை, சிறு பங்களிப்பை, ஒரு 1% நம்ம சம்பாதிச்ச பணத்துலேருந்து அவங்களுக்கு தரணும், அவங்களுக்கு டொனேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது, வர்ற பணம் வரவு, வெளியில் போகிற பணம் செலவு, சேமிப்பு முதலீடு அது தனியாக ஒரு சைடில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணுறது, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்த அரசுன்னு சொல்றாரு. அரசாங்கத்துக்கு சொன்னது ஒரு குடும்பத்துக்கும் பொருந்தும். ஏன்னா குடும்பமும் ஒரு மினி அரசாங்கம் தான். ஸோ ஃபினான்ஷியல் பிளான் எப்படி கிரியேட் பண்றது, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அற வழியில் நின்று பொருள் சம்பாதிப்பது, பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, அப்படி சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேமிக்கிறது, முதலீடு பண்றது, எப்படி காப்பீடு எல்லாம் இருக்கிறது, எப்படி இதெல்லாம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்றது, ஃபினான்ஷியல் பிளான் எப்படி கிரியேட் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த போறோம். ஸோ இதெல்லாம் பொருள் வளம், பிசினஸ் growth இதுல வந்துடும் இது எல்லாமே. ஸோ பிசிக்கல், மென்டல், பிசினஸ் growth, ரிலேஷன்ஷிப்,
எல்லா உறவுகளோட எல்லாரோடையும் நம்ம இணக்கமான உறவு இருக்கணும். ஸோ நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். யார்கிட்டையும் எந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்தாலும் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் கரெக்டாக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த 4 விஷயத்தோடு சேர்ந்து அடிப்படையாக 5வது விஷயமாக ஆன்மீகம் என்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் நம்ம வளர போகிறோம். ஸோ ஹிந்துவோ, முஸ்லீமோ, கிறிஸ்டினோ, சீக்கோ, புத்திசமோ, ஜெயினிசமோ, நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா எப்படி வளர்றது? வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி? நாம இந்த பூமியில எதற்காக பிறந்தோம்? நம் பிறப்பின் நோக்கம் என்ன? பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் இந்த உயிரின் நிலை என்ன? ஏன் நம்ம இந்த பூமியில பிறந்தோம்? இந்த பூமியில பிறந்ததுக்கு என்ன காரணம்? இந்த பூமியில பிறந்து வளர்ற நாம இந்த பூமிக்கு என்ன திருப்பி தரப்போறோம்? இந்த மக்களுக்கு என்ன நம்ம செய்யணும்? ஆன்மீகம்னா என்ன? ஏன் எல்லா மக்களும் ஒன்று? ஏன் எல்லா மதத்திலையும் எல்லா இதுலையும் அன்பை போதிக்கிறார்கள்? அன்பே சிவம்னு சொல்றாங்க. இங்க ஆடு மேய்க்கிறவரா இருந்தாலும் சரி, அந்த பக்கம் மாடு மேய்க்கிறவரா இருந்தாலும் சரி, எல்லாருமே அன்பை ஏன் போதிக்கிறாங்க? அன்புங்கிறது ஏன் முக்கியம்? இதெல்லாம் ஆன்மீகத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த ப்ராசஸ் 108 டேஸ் தொடர்ந்து நடக்க போகுது. வெள்ளிக்கிழமை ஜூன் 5ஆம் தேதி காலை 5:30லேருந்து 6 மணிக்கு. இது ஜூம்ல நடக்கக்கூடிய ஹாஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம். அதோட சேர்த்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி நிறைய ஆக்டிவிட்டீஸும் நிறைய நல்ல தகவல்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வழியாக செய்திகள் அனுப்பி வைக்கப்படும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பு ஒரு டெய்லி 30 மினிட்ஸ் ஜூம் ஒர்க் ஷாப்பு, அதோட சேர்ந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் இந்த வீடியோஸை அதில் போஸ்ட் பண்ணிவிடுவோம். சில நல்ல வீடியோஸையும் அதில் கொண்டு வந்து கொடுப்போம். அதில் செலக்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ தேவையான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து சில விஷயங்களை டெய்லி நம்ம செயல்படுத்தி டெய்லி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரு 108 டேஸ் தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் இந்த 5 ஏரியாஸையும் கவர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி ஆக்டிவிட்டீஸோட உடலை சரிப்படுத்தி, மனதை சரிப்படுத்தி, உறவுகளை சரிப்படுத்தி, நல்ல ரிலேஷன்ஷிப்போட பொருளாதார வளத்தை பெருக்கி ஆன்மீக துறையிலும் சிறந்து விளங்கி ஒரு அற்புதமான ஹோலிஸ்டிக் growth வளர்ச்சியை கொண்டு வருவதுதான் இந்த பயிற்சியின் நோக்கம். இந்த லிங்க்கு, இந்த ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் வழியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி அவங்கள எல்லாம் கலந்துக்க சொல்லுங்க. நாளைக்கு நிறைய பேரோட நம்ம சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில காலையில கலந்து கொள்ள முடியாத அன்பர்களின் வசதிக்காக சில என்ன பண்றோம்னா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து யூடியூப்ல இந்த ட்ரையல் 4 நாள் ட்ரையல் மட்டும் யூடியூப்ல போஸ்ட் பண்றோம். 5வது நாளிலிருந்து இது எல்லாமே ஃபேஸ்புக் குரூப்புக்குள்ள தான் ஆட் பண்ணி வைக்கப்படும். ஸோ நீங்க ஃபேஸ்புக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்புக்குள்ள நீங்க மெம்பரா சேர்ந்து அந்த குரூப்புக்குள்ள வந்து நீங்க அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம். 5:15க்கு உங்களுக்கு ஜூம் ரூம் ஓப்பன் ஆகிடும். 5:30லேருந்து நீங்கள் லாகின், 5:15லேருந்தே லாகின் பண்ணிடலாம். 5:30க்கு ஷார்ப்பாக ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு 6:02க்குள்ள முடிச்சிடலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம்.